நான் வாழ்க்கையில் பார்த்த 100 சாமிகளில் ஒரு சாமி சசி. சினிமாவில் சாமிகள் கிடையாது, ரொம்ப கம்மி. ஒரு 10 பேர் தேர்வாங்களான்னு டவுட்டு. நான் இந்த 30 வருஷ சினிமாவில் நான் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணுற, என்னை பார்க்குற, என்னை நேசிக்கிற, என்னை கட்டி தழுவுகிற, நான் இல்லாத இடத்தில் என்னை பற்றி அன்பாக பேசுகிற, உயர்வாக பேசுகிற ஒரே சாமி என் சசி சாமி. சினிமாவில் வந்து என்ன சாதிக்க போகிறோம்? ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்குவோம், ஒரு 10 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்குவோம், இல்லை ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்குவோம். ஆனால் செத்து போயிடுவோம் ஒரு நாள். ஆனால் சசி சாகவே மாட்டான். அவன் ஒரு சாமி. எங்கள் அண்ணா அவன் ஆக்சுவலாக. அவன் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான், டேய், ஒரு அழகான சூரியன் அப்படியே ஒரு ஈவினிங் அப்படியே அஸ்தமிச்சிட்டா, நான் பார்த்தேன். அப்போ இந்த அழகை யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரில, உன்கிட்ட தான்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசுவோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இதுதான் எனக்கு விருது. நீங்கள் எப்பொழுதுமே என்னுடைய விருது. நான் கதிர் சார்ட்ட இருக்கும்போது அப்போ யார்ட்டையுமே நான் பழகலை, ரொம்ப கட்டுக்கோப்போடு இருப்பேன். அந்த கதிர் சாரோடு இருந்த எவ்வளவோ டைரக்டர்ஸில் நான் ரொம்ப நம்புகிற, நேசிக்கிற ஒரு அருமையான சாமி எங்கள் சசி சார். நான் கதிர் சாரை விட்டு வெளியே வந்த பிறகு சண்டை போட்டு தான் வெளியே வந்தேன். சும்மாலாம் வரமாட்டேன். எப்பயுமே சண்டை போட்டு வெளியே வரும்போது யார்கிட்ட போய் சேரலான்னும் போது சசி சார்கிட்ட தான் ஞாபகம் வந்துச்சு. நான் நேராக போய் கதவை தட்டினேன், அவர் வீட்டு கதவை. அவர் உடனே திறந்து, என்னப்பா அப்படின்னாரு. இல்லை சார், நான் உங்கள்ட்ட அசிஸ்டண்ட்டாக சேர வந்திருக்கேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசினார். அதுக்கப்புறம், இல்லைப்பா என்னால் இப்போ சேர்த்துக்க முடியாதுரா. சரி சார், திரும்பி போய் லேண்ட்மார்க்கில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் வின்சென்ட் செல்வம் என்னை கூப்பிட்டு போனார். எப்பொழுதுமே மனிதர்களை உற்று பார்த்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்றது ஒரு தாயுள்ளத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன் சசி. நான் மனிதர்கள்ட்ட, அதாவது ஆம்பளைங்கள்ட்ட ரொம்ப அதிசயப்படுற விஷயம் என்னென்னா, அந்த ஆம்பளைங்கள்ட்ட இருக்கிற பெண்மைத்தன்மை. சமூகம் ஆம்பளைங்களாகவே பார்க்குது, பெண்களை பெண்களாகவே பார்க்குது. ஆனால் இவங்க சொல்கிறாரு, தெர் ஆர் அனிமா அண்ட் அனிமல்ஸ். அனிமா அண்ட் அனிமல்ஸ் 2 இருக்குது பாடிக்குள்ள. அப்போ அந்த அனிமா, அந்த பெண் தன்மை யார்கிட்டலாம் அதிகமாக இருக்கும், அவங்களாம் மிகச்சிறந்த மனிதர்களாக இருப்பாங்க. இப்போ இளையராஜாட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப பெண் தன்மை இருக்கும், ரகுமான்கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப பெண் தன்மை இருக்கும். அதனால தான் மிகச்சிறந்த படைப்பாளிகளாக இருக்கிறாங்க. நிஜ வாழ்க்கையில் அந்த ஆணுக்குள்ளே இருக்க பெண் தன்மை, அந்த அரவணைப்பு, அந்த பாசம், அந்த அந்த பரிதாபம், அந்த பரிதவிப்பு எவன்ட்டு இருக்கோ அவன் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங்காக இருக்கான். அப்படியாப்பட்ட எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் தான் சசி. ஆக்சுவலி என்னை ரொம்ப சொல்லுவாங்க, ரொம்ப முரட்டு பைய அப்படிம்பாங்க. இப்படின்னா அழுதுருவேன். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நான் அந்த ஒரு நிலைமையிலேருந்து நான் இப்போ பேசுகிறேன். ஆக்சுவலாக என் சசி இந்த கதையை எழுதி முடித்த பிறகு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறார். எங்கப்பா இருக்க அப்படின்றார். ஆஃபீஸில் இருக்கேண்ணா. எனக்காக ஒரு 2 மணி நேரம் ஆஃபீஸை விட்டு வெளியே போவியான்னு கேட்டார். போகிறேண்ணா. இல்லை, உன் அசிஸ்டன்ஸை வந்து கதை சொல்லணும் அப்படின்னாரு. நண்பர்களே, 2026 30 வருஷம் இருந்த ஒரு டைரக்டர் இன்னொரு டேரக்டருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்பி கதை சொல்ல வரான்னா அவன் சசி தாங்க வருவான், வேறு யாரும் வரமாட்டான். நான் 2 மணி நேரம் வெளியே இருந்தேன். என்னுடைய 3 அசிஸ்டண்ட்டை வந்து சசி ஒரு குழந்தை போல் உட்கார்ந்து
அவன் அப்போ 2 வருஷம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் என்கிட்ட. 2 ஒரு படம் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா என் படம் வந்து 6 வருஷம் ஆச்சு, 2 படம் என்னாச்சுன்னே தெரில. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரை மதித்து, ஏன்னா 2-3 தடவை மீட் பண்ணியிருக்கிற போல் அவங்க பேசுகிறாங்க, அவங்க படிக்கிறத பார்க்குறாங்க, அவங்க என் கூட விவாதம் பண்ணுறத பார்க்குறாங்க. சசியோடைய அசிஸ்டன்ஸ் மாதிரி இல்லை என் அசிஸ்டன்ஸ் கத்தி எடுத்து கழுத்தில் வைப்பான். சசியோடைய அசிஸ்டன்ட் மயில இருக்க தொட்டி எண்ணெயை தொட்டு தடவுவான். என் அசிஸ்டன்ஸ் கத்தி எடுத்து வைப்பான், கன் எடுத்து வைப்பான். ஏன்னா முதல் நாள் வந்தவொடனே அதை தான் பழக்குவேன். கன் எடுத்து இங்கே வைக்கணுண்டா, கத்தி எடுத்து பின்னாடி வைக்கணும்டான்னு சொல்லுவேன். யூ ஹாவ் டு பி ரூத்லெஸ் டு மீ அப்படிம்பேன். ஏன்னா சினிமாவில் இருந்தால் யூ ஹாவ் டு பி ரூத்லெஸ். சினிமா கொன்றும் உங்களை. ஸோ அந்த மாதிரி மனிதர்களை பார்த்துட்டு, அந்த மாதிரி அந்த 2 அசிஸ்டண்ட், ஒரு பெண்ணு, என் மகள் ஒருத்தர் இருக்கா நிவேதிதா, அப்புறம் வெங்கட்னு ஒருத்தர் இருக்கான், அப்புறம் இன்னொரு பையன் அவங்க கூட ரங்கநாதன், 3 பேர் வந்து கதை சொல்கிறார். Imagine this process, the process. Who are they? They are fucking nothing actually. They are nothing. ஆனால் எங்கேருந்து இந்த மனிதனுக்கு இந்த தோணுது அப்படின்னா, மனித வாழ்க்கையை சசி பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த இலகிய மனத்தில் அந்த பெண் தன்மை அதிகமாக குடிகொண்ட அந்த மனிதன் அப்படி யோசிக்கான். சார், இந்த பசங்கள்கிட்ட சொல்லலாம்ல, இந்த பசங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, மிஷ்கின் அவங்களை எப்படி வளர்க்குறான்ல அப்படின்னு போய் சொல்கிறான். பெரிய விவாதம் நடக்குது, பெரும் விவாதம். வெறும் சொல்கிறாரு. அப்புறம் நான் உள்ளே போனேன். அப்போ என்கிட்ட வந்து 2 நிமிஷம் 10 நிமிஷம் கதை சொன்னார் நினைக்கிறேன். சசி போன முறை நாங்கள் 10 நாள் அந்த கதையை பற்றி பேசினோம். நேற்று அந்த படத்தை பார்த்துட்டு நான் ஒரு 3 மணி நேரம் என் அசிஸ்டன்ஸோடு பேசினேன். இது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருந்தா அப்படி இருக்கும், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருக்கோம். அந்த வாத்தியாரை நடித்த ஒரு கடைசி வரைக்கும் இருந்ததுனால அப்படி இருந்திருக்கும். விஜய் ஆண்டனி வந்து முதல் சீன்லேருந்தே ஒரு வீட்டில் தனித்தனியாக அந்த அம்மாவை பார்த்துக்கிறக்க ஒரு கேரக்டராக மட்டுமே சும்மா ஷார்ட்டாக காட்டிகிட்டே போய் தான் எப்படா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விவாதித்தோம். நிறைய படம் பார்க்கறதில்ல, ஏன்னா படம் பார்த்தா ஜுரம் வந்துடும். நல்ல படம் இல்லைன்னா பார்த்தா முடிஞ்சுது, ஒரு 5-9 நாள் கையெல்லாம் சுருங்கிட்டு போயிடும். ஐயோ நெக்ஸ்ட் நம்மளால் படமே எடுக்க முடியாதுன்னு. நல்ல படம் பார்த்துட்டு அப்பா 25 படம் பண்ணலான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர எனர்ஜி வந்துடும். சசிசார் படங்கள் நிறைய நான் சொல்லாமலே மட்டும்தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தில் நிறைய விவாதங்கள் எனக்கு இருக்குது. விவாதங்கள்னால் கதை சார்ந்த விவாதங்கள் இல்லை, திரைக்கதையை எப்படி சொல்லலான்ற விவாதங்கள் எனக்கு இருக்குது. அது சரிசாக்கு அப்புறமால நான் வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக ஆப்பு ஒரு நேர்மையான படைப்பு. நான் எங்கே யோசிப்பேன், ஒரு ஒரு சினிமா கலைஞனை எங்கே, ஒரு சினிமாக்காரன் ஒரு சினிமா கலைஞன் அப்படின்ற 2 வித்தியாசம் எங்கே இருக்குன்னா, சினிமாக்காரன் சம்பாரிச்சே சாவணுன்னு வாழ்கிறவன். சினிமா கலைஞன் நான் காசு கொடுத்து அவங்களுக்கு வந்து தானம் கொடுக்கணும்னு பார்க்குறேன். நான் 150 ரூபா கொடுக்குறது அவங்களுக்கு வந்து 1,50,00,000 கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன் தான் சினிமா கலைஞன். அப்படியாப்பட்ட சினிமா கலைஞன் தான் காசு. இந்த படத்தினுடைய தர்மம், இந்த படத்தில் ஒரு பெரிய தர்மம் இருக்குது. அந்த தர்மத்தை நம்ம விட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கிறானே அந்த கதையை, ஏன்னா நிறைய டிஸ்க்ளைமர் கதையை பற்றி சொல்லிட்டாங்க. ஸோ ஐ திங்க் ஐ கேன் டாக். குட் ஐ டாக்? ஓகே ஓகே, அது ஓகே நிக்கில், டேரக்டர் சொல்லிட்டோம். ஓகே, இப்படி வச்சுக்கலாமே. இப்போ நான் வந்து என்னுடைய மகள் இருக்கா, நான் இப்போ மகளுடைய கான்வெகேஷன் தான் போயிட்டு வந்தேன், கனடா போயிட்டு வந்தேன். அவளுக்கு இப்போ 25 வயசு ஆச்சு. அவளுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. ஒரு மாதத்தில் அவனுடைய கணவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான்னு வச்சுங்களேன். அப்போ என் மகளை நான் எப்படி பார்ப்பேன்? என் மகளை நான் ஒரு நாள் பிறண்டு அழுவேன், அதுக்கப்புறம் கடவுளை திட்டுவேன், அதுக்கப்புறம் மறுநாள் வந்து சாப்பாடு கொடுப்பா, அப்புறம் எனக்கு வெளிக்கு வரும், அப்புறம் கொஞ்சம் தண்ணியை போடுவேன், அப்புறம் படம் பார்ப்பேன். என் மகளை நான் மறந்துடுவேனா, மறக்கணுமா அப்படின்ற கேள்வியை தான் இந்த படம் கேட்குது. நம்ம ஆண்கள், இந்த சமுதாயத்தின் விதிகளை எழுதிய ஆண்கள், இந்த சமுதாயத்தில் சட்டதிட்டங்களை எழுதிய
வெறும் ஆண்கள் இந்த பெண்களை எப்படி பார்த்து கொள்கிறோம்? அப்போ என் மகளை நான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவள் விதவையானா நான் எப்படி பார்க்குறது? யோசிக்கலாம். என்னடா ஒரு மாதிரி என்னை எக்ஸாம்பிள் யாரை வச்சு பேசுகிறது? வேறு யார் மகளை வச்சு பேசுவேன்? என் மகளை வச்சு தான் பேச முடியும். அப்போ தான் புரியும். அப்போ நம்ம வீட்டு பக்கத்தில், நம்ம தெருவில் அத்தனை பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், கல்யாணமாகாத பெண்கள், கல்யாணமாகி வரதட்சணை கொடுமையாக வீட்டில் விரட்டி அடிக்கப்பட்ட பெண்கள், இந்த பெண்ணுக்கு குழந்தையே பிறக்காது அவ மூலின்னு சொல்லி அனுப்பப்பட்ட பெண்கள், இப்படி ஒவ்வொரு தெருக்களிலும் ஒரு இறக்காமல் புதைக்கப்பட்ட பெண்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட ஒரு பொண்ணை தான் சசி படம் எடுத்திருக்கான். இந்த கதையை சொல்லும்போது வெகு சில டைரக்டர் தான் இங்கே கதையை தியானிக்கிறான். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன், டேய் கதையை அசிஸ்டன்ட் டைரக்டர் வரும்போதே மொத்தம் 6 கதை வச்சுருப்பான். 6 பேருக்கு கதை இருக்கும். இன்றைக்கி நான் சொல்லிட்டு வந்தேன் அசிஸ்டன்ட், டேய் தம்பிங்களா, அந்த கதையெல்லாம் இருக்குல்ல, எங்கேயாவது கொண்டு போய் குழியை தோண்டி புதைச்சிருக்கேன். ஒரு 3 வருஷம் என் கூட வாங்க, என் கூட பழகுங்க, நான் பழகக்கூடிய மனிதர்களோட பாருங்கள். கதை வயிற்றில் பிறக்குண்டா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி பிறந்த கதை தான் அந்த கதை. ஆக்சுவலாக ஒரு கதாசிரியன் செய்வதில்லை. Movies are not made. They happen. They gestate. It gives birth to you. The story will make you a mother. அப்போ இந்த கதையை அவர் சொல்லும்போது நான் இந்த கதையினுடைய தர்மத்தை பார்த்தேன். சரி, எப்படி சமூகத்தை ஒத்து பார்த்துருக்கான், எப்படி பெண்களை ஒத்து பார்த்துருக்கான். இட்ஸ் a பியூட்டிஃபுல் ஸ்டோரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி. லெட் மீ வேறு கீர் போட்டு அப்படியே கொஞ்சம் மாறுறேன். ஆக்சுவலாக நான் போர் அடிக்குது லைட்டாக. ரொம்ப அழகாக அந்த திரைப்படத்து கதாநாயகி, அந்த கதையின் நாயகி, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், நான் நிறைய படங்கள் பார்க்குறதில்ல, படிக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரிமார்க்கபிளான ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் பார்த்தேன் இந்த படத்தில். அவங்கள ரீசெண்டாக நான் ஏதோ இதில் சந்தித்தேன், நான் அவங்கள பேசலை நான் அவங்கள்ட்ட. பட் ஐ saw that it's very remarkable performance, very genuine performance, very caring performance, and she has put her soul and blood and everything on that character. அது ரொம்ப ரேர். சசியினுடைய படங்களில் அந்த பூ படம் அந்த மாதிரிலாம் அவர் ரொம்ப ரிமார்க்கபிளாக அவர் எழுதுவார். அவருக்கு என்னமோ சசி பெண்களை ரொம்ப புரிஞ்சிருக்கு. எங்கள் அண்ணியை நான் பார்த்துருக்கேன், சசி அவங்க மனைவி. ரொம்ப எல்லாருக்குமே பெண்களை புரியாது. ஒரு கோடி ஆண்கள் இருந்தால் ஒரு 1.5 பேருக்கு தான் பெண்கள் புரியும். ஆக்சுவலாக 2 பேர் கூட புரியாது. அந்த கதாபாத்திரத்தை அப்படியே செதுக்கி வளைச்சிருக்கார். அவங்க ரொம்ப அழகாக, ரொம்ப நன்றிம்மா. இட் இஸ் ஐ கேன் ஒன்லி தேங்க் யூ. தெர் இஸ் ஜஸ்ட் பை சேயிங் யுவர் பே பூ பே அதெல்லாம் போர் அடிக்குது எனக்கு. ஆக்சுவலாக ஐ கேன் ஒன்லி நான் டப்புன்னு காலில் விழுந்துருவேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கான், பட் பரவாயில்ல, ஜாஸ்தியாக தானே வாழ்க்கை ஃபுல்லாக இருக்குது. போகும்போது காலில் விழுந்து போகிறேன், கவலைப்படாங்க. ஏன்னா ஆம்பளைங்க காலில் விழுகிறதே பெரிய மயிரா போச்சுங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவன் நடிச்சிட்டா அப்போ தலைவா உங்கள் காலில் விழுகணும். ஆக்சுவலி தட் ஷுட் பி அன் எக்ஸாம்பிள். ஆக்சுவலி யூ டிசர்வ் தட். ஆக்சுவலி அப்புறம் விஜயாண்டி உங்களை நான் மன்னிச்சிங்க, படமே பார்த்ததில்லை நான். ஆக்சுவலாக நான் என்னாச்சுன்னா, நான் வந்து பிச்சைக்காரன் படம் வந்து ஒரு ஊர்லேருந்து வரேன், மசனகுடியிலேருந்து வரும்போது கரெக்டாக அந்த அடையாரில் வரும்போது ஃபோன் பண்ணேன். அண்ணா என்னண்ணே உங்கள் படம் பயங்கரமாக ஓடி. ஏன்னா சசி படங்கள் எப்படின்னா
சசி மாதிரி தான் ஓடும். ஒரு 50 நாள் 60 நாள் நல்ல படம் மெதுவாக தான் பார்ப்பாங்க. அப்படிலாம் போய் பார்க்க மாட்டாங்க. அப்படி மெதுவாக ட்ரிக்கிள்னோ அந்த அப்படி மாதிரி தண்ணி அது மாதிரி தான். அப்போ நான் ஃபோன் பண்ணால் பெரிய ஹிட்டு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி சசிக்காக. ஒரு சென்சேஷ்னல் ஹிட்டு அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாச்சு. இதுதான் ஐ கால்ட் ஹிம். அண்ணா சசி நான் பயங்கரமாக ஓடுதுண்ணா. எல்லாம் சரி, நீ பார்த்துறாத, அவ்வளோ நல்ல படம் இல்லை அப்படின்னாரு. See the truth. Please give an applause to him. See the truth. So truthful. அவர் தெரியும் என்ன நான் பார்த்துட்டேன். என்னென்னா மயிறு மாதிரி படம் எடுத்துருக்கேன். நீ வந்து இது யோப்பா சரி ஓடிச்சா? ஏன்னா ஓடின பண்ணாவே எனக்கு டவுட். எனக்கு ஓடுற படம் எடுத்துட்டாவே எனக்கு டவுட்டு. தனஞ்சயன் யோசிக்கிறார் இங்கேருந்து. ஓடுற படம் எடுத்தாவே ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் மெதுவாக தான் ஓடணும். ஃபஸ்ட் கியர் போடணும், கொஞ்சம் ஸ்லோவாக ஓடணும், செகண்ட் கியர் போட்டு தேர்ட் கியரில் ஓடணும். ஏன்னா பிகாஸ் if an audience understands something, there is a flaw in that movie. Because it is not making them to think, making them to reflect. அப்போ சொன்னார், டேய் ஓகே படம் தான் அது, நீ பார்த்து எதாவது இறக்க முடியாது திட்டு போகிறடா அப்படின்னாரு. ஆக்சுவலாக சச் அ குட் ஹார்ட். ஸோ அந்த படமும் பார்க்கல சார். சார்லாம் சொல்ல மாட்டேன், தம்பி தான் சொல்லுவேன். ஒரு நடிகன் ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் வந்து அமரும்போது தன்னை புரிந்து கொள்கிறான். இந்த படத்தில் நீங்கள் உங்களை புரிஞ்சிருப்பீங்க. எனக்கு எப்பயுமே உங்கள் மேலே என்னடா ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஏன்ப்பா டான்ஸ்லாம் ஆடணும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வரும். அப்புறம் சரி, ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு வில் பவரோட நான் நடிக்கணும் அப்படின்னு வந்தீங்களா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் நான் பார்க்குறதுல, ஆனால் சரி இந்த பையன் என்னப்பா இப்படி நடிச்சுக்கிட்டே இருக்கான். நல்ல வேளை இந்த படத்தை நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். பிகாஸ் அந்த கேரக்டர் உங்களை ரொம்ப அமைதியாக்கிடுச்சு. டோன்ட் சே எக்ஸ்ட்ரா, டோன்ட் ஆக்ட் எக்ஸ்ட்ரா, ஜஸ்ட் பி தேர் அண்ட் யூ ஆர் பீயிங் தேர். தட்ஸ் ஸோ கிரேட் ஆக்டிங். எனக்கு ஒரு வாய்ப்பு எடுத்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கதை இருக்குது. நான் சும்மா நான் கேட்குறேன், நீங்களும் சுவாதிக்காமே நடிங்க. ஒரு கதை வச்சுருக்கேன், சின்ன கதை. அது வேகமாலாம் ஓடாது, ஜனரஞ்ச படம்லாம் கிடையாது, ஊலாம் கிடையாது, சின்ன படம் தான். நீங்கள் 2 பேரும் தான் நடிக்கணும். அது என்ன, அது சும்மா சேலஞ்சாக வச்சுக்கிறேன். இப்போ எல்லாம் எழுதுவாங்க, இவர் படம் 6 வருஷம் படம் ரிலீஸ் ஆகலனால இப்போயே வந்து இது பண்ணார். அதெல்லாம் கிடையாது சார், அப்படிலாம் ஆள் கிடையாது சொல்கிறேன். பட் அந்த படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர். இந்த 2 பேரையும் நம்ம திரும்பி வாழ வைக்கணும்ல, இந்த 2 பேரையும் திரும்பி ஒரு ஃப்ரேமுக்குள்ளே கொண்டாடணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு சின்ன குழந்தைத்தனமான ஆசை. ஆக்சுவலி சின்ன படத்துலாம் சின்ன பட்ஜெட் தான், பெரிய சம்பளம்லாம் நான் கேட்க மாட்டேன். ஸோ அதனால் அதேமாதிரி தனஞ்சயன் சார் சொல்லுவார், இன்றைக்கி நீ அதை பண்ணிடலாம் அப்படிம்பார். இட்ஸ் அ குட் மூவி சார். இட் இஸ் அ குட் மூவி. இட்ஸ் அ பிளடி குட் மூவி. ஐம் டெல்லிங், கமர்ஷியல் படம்லாம் இல்லை. ஸோ அந்த பார்க்கும்போது சார் ஐ வுட் சே எஸ். ஆக்சுவலி அதில் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த பையன் எப்படி, நான் யூஸ்வலாக எப்படின்னா படம் பார்க்கறதோட ஃபோட்டோகிராஃப்ஸை ரொம்ப ஸ்டடி பண்ணுவேன். ஃபோட்டோகிராஃப்ஸை ஸ்டடி பண்ணும்போது அப்புறம் 2-3 தடவை பார்த்துருக்கேன். அப்போ பார்க்கும்போது இவர் எவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பார் அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் திஸ் மேன்ஸ் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்க் இஸ் not to express. Actually there are actors, they don't express. Brando will express, Mifune will express. There are very few people. Choi Min-sik வந்து he will never express. எப்பயாவது திடீர்னு ஒரு டைனமிக் மாதிரி வெடிப்பார். ஸோ எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். உங்கள் ட்ரெஸ்ஸு பர்டிகுலராக. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட்டு, உங்கள் அம்மாவை நீங்கள் வந்து குளிப்பாட்டும் போது அம்மா அவனுடைய முதுகு அப்படியே வச்சுருந்தாரு. சசி, one of the remarkable shot in Indian cinema. Actually one of the remarkable shot, I won't say shot, one of the remarkable image ன்னு சொல்லுவேன். I would call it image. Beautiful image. அந்த ஒரு ஷாட்டுக்காக நீங்கள் 200 ரூபா 300 ரூபா கூட கொடுத்து வரலாம். ஒரு மகனுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு தாய் எத்தனை வாட்டி நம்மளை குளிப்பாட்டியிருப்பா, எத்தனை வாட்டி குளிப்பாட்டியிருப்பா. ஒரு தாயை நம்ம குளிப்பாட்டக்கூடிய வாய்ப்பு வருதா, வருமாயா நம்மளுக்கு? அப்போ யாராவது ஒரு நர்ஸை போட்டு மனைவி குளிப்பாட்டுவாளா? நம்ம மனைவி ரொம்ப ரேரஸ்ட்டு ஹேப்பனிங் தான் ஒரு தாயை மகன் திரும்பி குளிப்பாட்டுதல்.
அவன் குளிப்பாட்ட வச்சுருக்கான். ஆக்சுவலாக நான் சினிமாவில் மொத்தம் 5 ஷாட்டு தான் பார்ப்பேன். ஃபஸ்ட் ஹாஃப் முன்னால் ஒரு 2-3 ஷாட்டு, செகண்ட் ஹாஃபில் ஒரு 2-3 ஷாட், ஒரு 2-3 இமேஜஸ் கிடைச்சா போதும். என் லைஃப் அப்படி அந்த படம் பார்த்தா போதும். ரொம்ப மோசமான படங்களில் ஒரு 2-3 ஷாட் பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடும். இந்த படத்தில் சசி பேக் பண்ணிக்கிட்டே இருக்கான், பேக். நிறைய ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த படம் தான் சசியினுடைய ஆக கமர்ஷியல் படம்னு சொல்லுவேன். நான் இது பிச்சைக்காரன் பார்க்கல, இந்த படத்தில் நிறைய கமர்ஷியலாகவும் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி. நேற்றுலேருந்து அண்ணா வந்து நீ படம் பார்க்கணுண்டான்னு என்னை கேட்டுகிட்டே இருந்தார். நான் இந்த நேரத்தை வந்தவுடனே அப்பா தவறிட்டார், எங்கள் கலை உலக தந்தை. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சசி அண்ணாவுடைய படத்தை பார்த்தேன். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ஃபிலிம். பாருங்கள், இட்ஸ் எ ஒர்த்தி ஃபிலிம். ஒரு படம் ஒரு 150 ரூபா கொடுத்துட்டு சும்மா 2 hours அப்படி காரில் வந்து தியேட்டருக்குள்ளே வந்து போகிறது இல்லைங்க. ஒரு படம் காரில் வந்து இறங்கி ஒரு இருட்டு தியேட்டரில் வந்து உட்காந்து வாழ்நாள் முழுதும் நாம் செய்த தியாகத்தையும், வாழ்நாள் முழுதும் நாம் செய்த துரோகத்தையும், வாழ்நாள் முழுதும் நாம் செய்த தர்மத்தையும் யோசிக்க வைக்கிற இடம் தான் தியேட்டர். ஆக்சுவலி இந்த படம் பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்க பெண்மை, உங்களுக்குள்ளே இருக்க தாய் அன்பு, உங்களுக்குள்ளே இருக்க எல்லா பெஸ்ட்டு திங்கையும் இந்த படம் போக் பண்ணி சொல்லிக் கொடுக்கும். டேய், உனக்குள்ள இவ்வளோ பெஸ்ட் இருக்குடா, நீ இவ்வளோ நல்லவன்டா சொல்லும். ஒரு நல்ல படம் சொல்லுது, இந்த படம் சொல்லியிருக்கு. நன்றி.